திரைப்படங்கள் மட்டுமே எட்டி பார்த்த 100 கோடி பட்டியலை சமீப காலங்களில் தமிழ் சினிமாக்களும் தொட்டு வருகின்றன. 100 கோடி பட்டியலில் முதலிடத்தை தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினி பிடித்திருக்கிறார். தமிழ் சினிமாவின் முதல் 100 கோடி படம் என்ற பெருமையும் ரஜினி திரைப்படமே தட்டி செல்கிறது. இந்த 100 கோடி பட்டியலில் ரஜினி, கமல், அஜித், விஜய், விக்ரம் மற்றும் பிரபாஸ் போன்ற நடிகர்களின் நடிப்பில் வெளிவந்த படங்களை தட்டி செல்கின்றன. தமிழ் சினிமாவின் முதல் 100 கோடி படம் என்ற பெருமையை சிவாஜி திரைப்படம் தட்டி சென்றது. ரஜினியின் நடிப்பில் சங்கர் இயக்கியிருந்த இந்த படம் உலகமெங்கும் சுமார் 148 கோடியை வசூல் செய்து சாதனை படைத்தது. கருப்பு பணத்தை ஒழிப்பது தொடர்பான இத்திரைப்படத்தை ஏவிஎம் நிறுவனம் தயாரித்திருந்தது. தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு மற்றும் இந்தியில் மொழி மாற்றம் செய்யப்பட்ட இந்த படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக ஸ்ரேயா நடித்திருந்தார். தமிழ் திரையில் சூப்பர் ஸ்டார் ரஜினி, ஐஸ்வர்யா ராய் நடிப்பில் வெளிவந்த எந்திரன் திரைப்படம் உலக அளவில் சுமார் 283 கோடியை வசூலித்து சாதனை புரிந்தது. தமிழின் பிரம்மாண்ட இயக்குனர் என்ற பெயர் எடுத்த சங்கரின் இயக்கத்தில் வெளிவந்த எந்திரன் படத்தை சன் குழுமம் தயாரித்து வெளியிட்டது. ரஜினியின் ரசிகர்கள் படத்தில் இடம்பெற்ற சிட்டி ரோபோவின் நடிப்பால் மிகவும் கவரப்பட்டனர். சங்கர் இயக்கத்தில் விக்ரம், எமி ஜாக்சன் நடித்து வெளிவந்த திரைப்படம் ஐ உலகளவில் சுமார் 239 கோடியை வசூலித்து சாதனை புரிந்தது. படத்தில் பாடி பில்டர் தொடங்கி விளம்பர மாடல் வரை பலவிதமான தோற்றங்களில் வந்து அசத்திருந்தார் விக்ரம். கமலின் நடிப்பில் உளவு சம்பந்தமான திரைப்படமாக வெளியாகி விஸ்வரூபம் உலகமெங்கும் சுமார் 220 கோடி வசூலித்து சாதனை புரிந்தது. படம் வெளிவருவதற்கு முன்பு பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்ட இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் ஒரு வசூல் புயலையே நிகழ்த்தி காட்டியது. கமல் இயக்கி தயாரித்து வெளியிட்ட விஸ்வரூபம் தமிழ் மற்றும் இந்தி மொழிகளில் நேரடியாகவும் தெலுங்கில் மொழிமாற்றம் செய்யப்பட்டும் வெளியிடப்பட்டது. விஸ்வரூபம் படத்தின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து அதன் அடுத்த பாகம் பற்றிய அறிவிப்பு தற்போது வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அறிவியல் கலந்த அதிரடி திரைப்படமான தசாவதாரம் படத்தில் கமல் 10 விதமான வித்தியாசமான தோற்றங்களில் நடித்திருந்தார். KS ரவிக்குமார் இயக்கிய இத்திரைப்படம் தமிழின் 2வது 100 கோடி படமாக மாறியது. படத்தில் கமலுக்கு ஜோடியாக அசின் மற்றும் மல்லிகா ஷரவத்தா இருவரும் நடித்திருந்தனர். திரைக்கதையை கமல் எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் KS ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியாகிய லிங்கா திரைப்படம் உலகம் முழுவதும் சுமார் 154 ரூபாய் வசூலித்து சாதனை புரிந்தது. உடல்நிலை பாதிக்கப்பட்ட ரஜினியின் திரையுலக மறுபிரவேசத்திற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்த படமாக லிங்கா அமைந்தது. அது மட்டுமின்றி தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஓபனிங் கொடுத்த படமாகவும் 22 கோடி லிங்கா நிகழ்த்தியது. ஆனால் இந்த படத்தால் தங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டது என்று தமிழ்நாட்டில் விநியோகஸ்தர்கள் வீதிக்கு வந்து போராடினர். மேலும் மிகப்பெரிய தொகையையும் அவர்கள் இழப்பீடாக கோரியது குறிப்பிடத்தக்கது. AR முருகதாஸ் எழுதிய இயக்கத்தில் கத்தி திரைப்படம் சுமார் 128 கோடியை உலகம் முழுவதும் வசூலித்தது. விஜய் நடித்த திரைப்படங்கள் அதிக வசூலித்த திரைப்படம் கத்தி தான். ஜீவானந்தம், கதிரேசன் என 2 வேடங்களில் விஜய் நடித்த கத்தி திரைப்படம் விவசாய நிலங்களை தனியார் நிறுவனங்கள் ஆக்கிரமிப்பதை எதிர்த்து குரல் கொடுக்கும் படமாக வெளிவந்து எதிர்ப்பையும் ஆதரவையும் ஒரு சேர பெற்றது. கத்தி திரைப்படத்தை லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரித்து வெளியிட்டது. அஜித்தின் முதல் 100 கோடி படம் என்ற பட்டியலில் இந்த ஆரம்பம் திரைப்படத்திற்கு எழுத்தாளர் சுபா திரைக்கதை எழுதியிருந்தார். இயக்குனர் விஷ்ணுவர்தன் இயக்கிய திரைப்படம் புல்லட் ப்ரூப் ஜாக்கெட் மோசடி தொடர்பான ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக வெளியானது. அஜித், ஆர்யா, நயன்தாரா, டாப்சி மற்றும் ராணா ஆகியோரின் நடிப்பில் வெளிவந்த ஆரம்பம் உலகம் முழுவதும் சுமார் 124 கோடியை வசூலித்தது. விஜயின் முதல் 100 கோடி திரைப்படம் என்ற பெருமையை துப்பாக்கி திரைப்படம் பெற்றது. அண்டர் கவர் ராணுவ வீரராக ஆக்ஷன் மற்றும் த்ரில்லர் இரண்டும் கலந்த துப்பாக்கி திரைப்படத்தில் நடித்திருந்தார் விஜய். விஜயின் ரசிகர்களுக்கு தீபாவளி விருந்தாக அமைந்த துப்பாக்கி திரைப்படத்தை இயக்குனர் AR முருகதாஸ் இயக்கியிருந்தார். கலைப்புலி தானு தயாரித்த துப்பாக்கியை ஜெமினி சர்க்கியூட் நிறுவனம் வாங்கி வெளியிட்டது. உலகம் முழுவதும் சுமார் 121 கோடியை வசூலித்த இத்திரைப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக காஜல் அகர்வால் நடித்திருந்தார். பிரபாஸ், ராணா, அனுஷ்கா, தம்னா போன்ற நட்சத்திரங்களின் நடிப்பில் தமிழ் மற்றும் தெலுங்கில் வெளியான பாகுபாலி திரைப்படம் வெறும் 24 நாட்களில் 500 கோடியை வசூலித்து சாதனை படைத்திருக்கிறது. தென்னிந்திய சினிமாவில் இதுவரை வெளியான அனைத்து திரைப்படங்களின் வரலாற்றையும் முறியடித்த பாகுபாலி இந்திய அளவில் இதுவரை அதிக வசூல் செய்த திரைப்படங்களின் வரிசையில் 4வது இடத்தில் உள்ளது. பாகுபாலியின் 2ஆம் பாகம் வரும் 2016ஆம் ஆண்டு வெளியாக இருக்கிறது. நடிகர் ராகவ லாரன்ஸ் நடித்து இயக்கியிருந்த காஞ்சனா 2 திரைப்படம் உலகம் முழுவதும் சுமார் 100 கோடிக்கும் அதிகமாக வசூலித்து சாதனை புரிந்தது. நித்யா மேனன், டாப்சி என 2 ஹீரோயின்களுடன் பேயை நம்பி படம் எடுத்த லாரன்ஸிற்கு அவரின் பேய் பயம் படத்தின் மாபெரும் வசூலிற்கு காரணமாக அமைந்தது. சுமார் 17 கோடியில் எடுக்கப்பட்ட இத்திரைப்படம் சம்பாதித்த தொகை எவ்வளவு தெரியுமா? 108 கோடி என்று கூறப்படுகிறது. மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.